இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விஜய்க்கு ஆதரவாக தற்குறித்தனமாக என்ன வேணாலும் வந்து பேசலாம் அப்படின்னு பேசின ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணு கிளிகிளின்னு வந்து கிழிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவுக்கு மேலே வியூ ப்ராடக்ட்ஸ்னு ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு 70%, 80%, 90% ஆஃபர் போட்டிருப்பாங்க பர்சன்டேஜில். உங்களுக்கு ரொம்ப அவசியம், அத்தியாவசியம் தேவைன்னா மட்டும் கிளிக் பண்ணி வாங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோவில் அந்த சமாச்சாரத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து பேசலாம். கடந்த சில நாளைக்கு முன்னாடி விஜய் மகளிர் தினத்தப்ப பேசும்போது வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தாப்புல. எனக்காக நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகுறீங்க, அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒர்த்து கிடையாது, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்களும் நானும் சேர்ந்து மக்களுக்கான பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் மார்ச் 5 த்ரிஷாவோட ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கு விஜயும் த்ரிஷாவும் ஒன்றா புருஷன் பொண்டாட்டி மாதிரி மேட்சாக ட்ரெஸ் பண்ணி வந்திருந்தாங்க. அதுவும் பயங்கர பரபரப்பாக பரவலாக வந்து பேசப்பட்டது. சங்கீதாவை வெறுப்பேற்றுறதுக்கு விஜய் இப்படியெல்லாம் வந்து பண்ணதாகவும், அதே மாதிரி சங்கீதா தரப்புல இருந்து அந்த மனுவில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஃப்யூச்சரில் விஜய் தரப்புல இருந்து அழுத்தமோ இல்லை மிரட்டலோ வந்துச்சுன்னா அந்த நடிகை யாருங்கிறத நான் வெளியிடுறது மாதிரி இருக்கும், அவங்களையும் ஒரு குற்றவாளியாக சேர்க்குற மாதிரி இருக்குன்னு சங்கீதா மனுவில் சொல்லப்பட்ட அந்த விஷயம். அது விஜயோட ஈகோ ரைஸ் ஆகி, நீ என்ன சொல்கிறது, என்ன எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுறது, நானே அதை யாருன்னு வந்து காட்டுறேன் பார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தளபதி வந்து என்ன பண்ணிட்டாப்புல, த்ரிஷாவை கூப்பிட்டு வந்தாப்புல. இது பயங்கர சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ட்ரெண்டாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமும் நிறைய பேர் உள்ளேயே வந்து என்ன கேட்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, வச்சு செய்ய ஆரம்பித்தாங்க. விஜய் கட்சிக்குள்ளேயே மரியாதை இல்லாமல் போச்சு, கொஞ்சம் இறங்கு முகமாச்சு. அதுக்கப்புறமும் விஜய் வந்து யாரையும் வந்து சந்திக்கலை. இப்போ வரைக்கும் விஜய் பத்திரிகையாளர் சந்திக்கலை, அது வேற விஷயம். யாரையுமே விஜய் வந்து சந்திக்கலை. தொடர்ந்து விஜயினுடைய கட்சிக்குள்ளே வந்து இருக்கிறவங்களே, அதுலேயும் சில குறிப்பாக சில பெண் நிர்வாகிகள் அவங்களே வந்து பார்த்தோன்னா விஜய் கழுவி ஊற்ற ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த பப்ளிக் பைட் எடுக்கும்போது ஒரு பொண்ணு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தது, நாங்கள் தேவைப்பட்டா விஜய்க்கு தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், அம்மாவாக இருப்போம், ஏன் பொண்டாட்டியாக கூட வந்து பார்த்தோன்னா வந்திருப்போம். அவர் குப்பைன்றவங்க கூட வந்து பார்த்தோன்னா 5 பொண்டாட்டி வச்சுட்டு இருக்கிறப்ப விஜய்க்கு வந்து என்ன 10 பொண்டாட்டி வைக்கிறதுல வந்து தப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்ல, அது மிகப்பெரிய விவாத பொருளாக வந்து மாறி இருந்துச்சு. அதைத்தான் இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து பேசும்போது சொல்லியிருக்காங்க, தற்குறித்தனமாக என்ன வேணாலும் வந்து பேசிடலாமா, தங்கச்சியாக இருக்கிறவங்கன்னு சொல்கிறது வந்து சரி, அது எப்படி நீ வந்து பார்த்தோன்னா பொண்டாட்டியாக இருப்பேன்னு சொல்கிற, பொண்டாட்டியாக இருப்பேன்னு நீ வந்து சொன்னால் இது எந்த விதமான வந்து மனநிலை, அதுக்காக பேசக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல. ஒரு தலைவனாக வந்து இருக்கிறவன் என்ன பண்ணணும், இப்படியெல்லாம் வெளியில் வந்து நடக்கும்போது வைக்கும்போது ஒரு கண்டிச்சு வந்து ஒரு குரல் கொடுக்கணும். அட, தலைவன் குரல் கொடுக்குறாப்போ இல்லையோ, கட்சிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இருக்கிறவங்களாவது அதுக்கான வந்து விளக்கம் கொடுக்கணும். நீங்கள் கரூர்லேயே 40 பேர் வந்து 41 பேர் வந்து செத்ததுக்கப்புறமும் அவசர அவசரமாக கிளம்பி போய் அடுத்து ஒரு 30 நாள் கழிச்சு தானே வந்து வீடியோ போட்ட கும்பல். அந்த வீடியோவில் அவர் வந்து போட்டுட்டு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா திமுகவுடைய சதி அப்படின்னு சொல்கிறது. சரி, திமுகவுடைய சதிங்கிறதுன்னு வந்து ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். விஜயோட 27 வருஷம் குடும்பம் நடத்துகிற வந்து பொண்டாட்டி விஜய் அதிகமாக நம்புமா இல்லை திமுகவை அதிகமாக நம்புமா? விஜயத்தானே அதிகமாக வந்து நம்பும். அப்போ அவங்க எதுக்காக வந்து மனுவில் அப்படி வந்து சொல்லணும், அவங்க எதுக்காக விஜயை பற்றி தப்பு தப்பாக வந்து பேசணும், அவங்க எதுக்கும் அந்த கொடுமையெல்லாம் வந்து பார்த்தோன்னா அனுபவிக்கணும்? அதுக்கு யாருக்கிட்ட எந்த பதிலும் இல்லையே. ஏன்னா விஜய் வந்து கைங்களவும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. சங்கீதா வந்து எதுவுமே பேசாது, அது வாய் இல்லாத புள்ள பூச்சி, அதை வந்து ஒரு கொத்தடிமை மாதிரி வந்து வைக்கணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் சங்கீதா பசங்க வளர வளர அதோட மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துல இருந்தே சைலண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி. சில விஷயங்களை விஜய்க்கு இலைமறை காய்மறைவாக சொல்லி தவிர்க்க சொல்லியிருக்காங்க. விஜய் என்ன பண்ணிட்டாரு, நீ என்ன சொல்றது, நான் தவிர்க்கிறேன், ஆனா நான் செய்யக்கூடிய பழக்க வழக்கத்துல உன்னைய தவிர்க்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சங்கீதாவை தவிர்க்க ஆரம்பிச்சது தான் இப்போ மிகப்பெரிய பேசு பொருளாகவும் வந்து மாறி இருக்குங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண் வந்து இப்போ பேட்டி கொடுக்கும்போது இந்த வீடியோவில் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, விஜய் நேசிங்க, தேவைப்பட்டா விஜய் ஓட்டு போடுங்க, நாளைக்கு சிஎம்மாக கூட வந்து ஆக்குங்க, அதுக்காக விஜய் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் வந்து நியாயப்படுத்தாதீங்க. அப்படி நியாயப்படுத்தினா அது வந்து உங்களுக்கும் சரி, வருங்கால சந்ததியினருக்கு சரி மிகப்பெரிய ஆபத்து. விஜய் எல்லாரும் ஒரு ரோல் மாடலாக வந்து பார்த்தா, ஒரு தலைவன் வந்து பொதுவெளிக்கு வந்ததுக்கப்புறமும் அடிப்படை ஒழுக்கத்தோடு வந்திருக்கணும். விஜய்கிட்ட அந்த அடிப்படை ஒழுக்கம் இல்லை. இனிமேலாவது விஜய் அடிப்படை ஒழுக்கத்தோடு இருக்கணும். அவர் அடிப்படை ஒழுக்கத்தோடு இருந்தால் மட்டும்தான் அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே அந்த பொண்ணை வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக
வழக்கம் போல் கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள்.